நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வகுப்பு சட்ட திருத்த மசோதா. ஆதரவாக 128 எம்பிக்களும் எதிராக 95 எம்பிக்களும் வாக்களித்தனர். வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக வழக்கு தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அரசியலமைப்பு கட்டமைப்பின் மீது ஒன்றிய பாஜக அரசு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் கண்டனம். பிரதமர் மோடி இன்று இலங்கைக்கு அரசுமுறை பயணம். பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. ஆபரண தங்கத்தின் விலை 38% அளவுக்கு குறைய வாய்ப்பு. அமெரிக்க ஆய்வாளரின் கணிப்பால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. ஐதராபாத் அணியை 80 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி சுருட்டிய வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.